No sign shall be given to this generation. Mark 8:12. இந்த தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தை 12. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தொலைக்காட்சி நேயர்களே, இணையதள அன்பர்களே, உங்கள் அனைவரையும் இக்காலை வேளை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது காலத்தை, அதாவது பொது பணியை தொடங்குவதற்கு முன்பு அவர் பாலைவனத்தில் 40 நாட்கள் தவம் செய்கிறார். 40 நாட்கள் தவம் செய்துவிட்ட பிறகு அவர் பசியாயிருந்த பொழுது அலகை அவரை சோதிக்கின்றது. அலகை 3 விதமான சோதனைகளை ஆண்டவருக்கு கொடுத்து, இந்த சோதனையிலிருந்து நீ இந்த உலகிற்கு இறைமகன் என்பதை வல்லமையாக காட்டும் என்று அவருக்கு சொல்லும். முதலாக பாருங்கள், அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அலகையும் அவரை சோதிக்கின்றது. அவர் 40 நாட்கள் எதுவும் உண்ணாமல் அவர் தியானம் செய்த பொழுது அந்த பசியாயிருக்கும் பொழுது முதலாக அந்த அலகை அவருக்கு சொல்லுவது, இந்த கல்லை அப்பமாக நீ மாற்று என்று. கல்லை அப்பமாக மாற்றி அதை உன். கல் உடனடியாக அப்பமாக மாறுது அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் கல்லையே அப்பமாக மாற்றக்கூடிய வல்லமை இவர்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு உங்ககிட்ட ஓடோடி வந்து நீர்தான் இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ளுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், ஒரு மிகப்பெரிய அந்த எருசலேம் கோவிலுடைய அந்த மணி முகடத்திற்கு எடுத்து சென்று, இங்கிருந்து கீழே குதி, வானதூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று திருப்பாடல்கள் 90 இருக்கிறது. ஆகவே நீ அங்கிருந்து குதி என்று சொல்லும் பொழுது ஆண்டவரும் நீ இறைவனை சோதனைக்கு உட்படுத்தாது என்று சொல்லுகிறது. நீ எனது காலில் விழுந்து வணங்கு, எல்லாவற்றையும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லுகிறேன். இப்படி 3 விதமான சோதனைகளை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஃபுல்டன் ஜே ஷீன் அவர் சொல்லுவார், இந்த சோதனைகளை பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த அலகை சோதனைகளை ஒரு ஷார்ட்கட் மாதிரி தருது. ஷார்ட்கட், நீ சிலுவையை எடுக்க வேண்டாம். சிலுவையை பற்றி அங்கே அந்த அலகை எந்த ஒரு இன்ட்டு கூட கொடுக்கல. மாறாக இப்படி மேலேருந்து குதிக்கும் பொழுதோ, அல்லது கல்லை அப்பமாக மாற்றும் பொழுதோ, அல்லது உலக பிரகாரமாக சாத்தானின் விருப்பப்படி வாழும் பொழுதோ மக்கள் அனைவரும் உன்னிடம் வருவாங்க. அது மாதிரி தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலையும் பார்க்கும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் பரிசேயர்கள் வந்து, நீர் எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டும் என்று. வானத்திலிருந்து திடீர்னு இப்போ சூரியன் மறையுது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பார்த்து உண்மையிலே இவர் இறைமகன் என்று ஏற்றுக்கொள்வார்கள். நாங்களும் அவர் பின்னால் செல்வதற்கு ஒரு சூழ்நிலை எங்களுக்கும் கிடைக்கும் என்று இந்த பரிசேயர்கள் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை அவர்கள் ஆண்டவரிடம் கேட்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு அடையாளம் என்பது நம்முடைய வாழ்வை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பல வேளைகளிலே மறந்து விடுகின்றோம். I came that they may have life and have it abundantly. John 10:10. அவர்கள் வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தை 10. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே பார்க்கும் பொழுது எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக மாறிடுச்சு. எல்லாமே அதிவேகமாக. ஒரு பைக்கை வேகமாக ஓட்டினா நல்லா ஓட்டுறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்து கொண்டு அப்படியே பொறுமையாக ஓட்டிகிட்டு இருந்தால் ஓட்டவே தெரியல வண்டி. வந்து கார் எடுத்துக்கொண்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எது அதிவேகமாக செல்கிறதோ அதுதான் நல்ல வண்டியாக இன்றைய இளைய தலைமுறையினர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பொறுமையோடும் நிதானத்தோடும் ஒரு வண்டியை ஓட்டும் பொழுது அதுதான் நல்ல ஒரு டிரைவிங், நல்ல ஒரு ஓட்டுநருக்கு அதுதான் அழகு என்பதை மறந்து விடுகிறார். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக மாறி வருது. அது மாதிரி ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது கூட ஏதாவது ஒரு பெரிய அறிகுறியை அவர் செய்தால் மட்டுமே நாங்கள் நம்புவோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க.
நேற்று கூட ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் இருக்கிறாரு, ஆனால் தினமும் அவர்கிட்ட எத்தனையோ விண்ணப்பங்களை நான் போட்டிருக்கேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். அதனால் நான் கோயிலுக்கு வரதே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா நான் எவ்வளவோ ஜெபம் செய்து பார்த்தேன், எனக்கு இன்னும் அந்த வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜெபம் செய்யறதே நிறுத்திட்டார். அந்த கோயிலுக்கு வரதும் நிப்பாட்டிட்டார். ஏனென்றால் ஆண்டவர் அவருக்கு அந்த அடையாளத்தை கொடுக்கவில்லை என்று. இந்த தீய தலைமுறையினர் அடையாளத்தை கேட்கிறார்கள். அடையாளம் இருந்தால் மட்டுமே அவர்கள் ஆண்டவரை நம்புவார்கள். அடையாளம் இல்லையா அவர்கள் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள். Let nothing disturb you, let nothing frighten you, all things pass, God never changes. Patience achieves all it strives for. Whoever has God lacks nothing, God alone suffices. Saint Teresa of Avila. எதுவும் உங்களுக்கு இடையூறாகவோ பயமுறுத்துவதாகவோ இல்லாதிருக்கட்டும், எல்லாம் கடந்து போகும். கடவுள் என்றும் மாறாதவர், பொறுமை விரும்பும் அனைத்தையும் அடையும். புனித தெரேசா ஆஃப் அவிலா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நிறைய வேளைகளில் நம்ம இதை தான் நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு எதெல்லாம் பயமுறுத்துதோ அதெல்லாம் கடந்து போகும் என்பதை நாம் நினைப்பது கிடையாது. எல்லாவற்றையுமே அதிவேகமாக செய்ய வேண்டும். பொறுமையை கடைபிடிப்பதற்கு நிறைய வேளைகளிலே நாம் தவறி போகின்றோம். ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது யார் எனக்கு எதிராக குற்றம் சாட்ட இயலும் என்று புனித பவுல் அடிகளார் சொல்லுவார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 8வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, எது நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து பிரிக்கக்கூடும்? சாவா, ஆடையின்மையா, பசியா? எதுவுமே ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே பிரிக்காது என்று புனித பவுல் அடிகளார் சொல்லுவார். ஆகவே நம்முடைய விசுவாசம் என்பது அடையாளத்தை பொறுத்து அமைந்திருக்க கூடாது. அண்மையில பார்த்தீர்கள் என்றால், ஒரு இடத்துல எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மாதாவுடைய கண்ணு திறக்குது அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த கோவிலுக்கு அவ்வளோ பேர் கோவிலில் இருக்கவே மாட்டாங்க. எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை பூசையில் கூட 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் மாதாவோட கண்ணு திறந்து மூடுது அப்படின்ட்டு ஒரு செய்தி பரவின உடனே அந்த கோவிலுக்கு அவ்வளோ பேர் நிறையா வந்துட்டே இருந்தாங்க. பஸ்ஸில் வந்து அவ்வளோ பேர் வந்து இறங்கி அந்த கோவிலில் இடம் கூட கிடையாது. ஒரு 2 மாதத்துக்கிட்ட எல்லா மக்களும் சென்று கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையானது உடனடியாக அதை அற்புதம் என்று அறிவிக்கவில்லை. ஏனென்றால் அதில் பல விதமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் பிறகுதான் அது ஒரு அற்புதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குதுன்னா, ஏதாவது ஒரு இடத்துல திடீர்னு தண்ணி ஊத்து வருது அப்படின்னு சொன்னே அங்கே எல்லாரும் ஓடுவாங்க. அங்கே போயிட்டு எல்லாம் ஜெபமால அருள்ந்த மாதிரியே எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அற்புதம் என்பது ஆண்டவருடைய முழுமையாக நம்பிக்கை கொள்வது, பொறுமையோடு இருந்து எது வந்தாலும் சரி அவர் அருகிலே இருக்கிறார் என்ற அந்த பொறுமையோடு இருக்கிறார்களோ அந்த ஒரு அற்புதம், அதை விட அற்புதம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. கடவுளை பெற்றிருப்போருக்கு தேவை எதுவும் இல்லை, கடவுள் மட்டுமே போதும். கடவுளை பெற்று வருபவர்களுக்கு தேவையானது எதுவுமே இல்லை. அவர் பக்கத்தில் இருந்தாலே அதுவே மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்த்தீர்கள் என்றால், காயின் ஆபேல், இவர்கள் காயின் ஆபேலை கொல்லுவதை பற்றிய நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே பார்க்கும் பொழுது காயின் அந்த ஆபேல் மீது பொறாமை கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவரை எச்சரிப்பார். யாவே இறைவன் எச்சரிப்பது என்னவென்றால், நீ கோபம் கொள்ளாதே, நீ எப்பொழுது கோபம் கொள்கிறாயோ அப்பொழுதே பாவம் என்பது உன்னுடைய வாயில் படிக்கட்டிலேயே படுத்து இருக்கும் என்று. ஆனால் அந்த கோபத்திற்கு தன்னையே உள்ளாக்கி கொண்டு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை கொல்லும் அளவிற்கு காயின் வருகிறான் என்றால் பாருங்கள், அந்த பாவம் வாயில் படியிலேயே படித்திருக்கிற பாவம் அவனையும் ஆட்கொள்ளுகிறது. நம்முடைய விசுவாசம் என்பது அடையாளத்தை மையப்படுத்தி வைத்திருந்தால் இப்படித்தான் பல வேளைகளே அது நம்மை விட்டு போய்விடும். ஒரு நாளைக்கு இந்த ஒரு அடையாளம், அதை விட ஒரு பெரிய அடையாளம், இப்படியாக பெரிய பெரிய அடையாளங்களை தான் நாம் தேடிக்கொண்டு போயிருப்போமே தவிர மாறாக அன்பு, பொறுமை, தாழ்ச்சி இவை அனைத்தும் நம்மிடம் இல்லாமல் போய்விடும். He never owned a home, he never had a family, he never went to college, he had no credentials but himself. While he was still a young man, the tide of public opinion turned against him. His friends ran away, he was nailed to a cross between the thieves. When he was dead, he was laid in a borrowed grave. Centuries have come and gone, and today he is
the leader of column of progress. I am far within the mark when I say that all the armies that ever marched and all the kings who ever reigned put together have not affected the life of man upon this earth as that one solitary life. அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, ஒரு குடும்பம் இல்லை. அவர் கல்லூரிக்கு செல்லவில்லை. தம்மை தவிர வேறு சான்றுகள் இல்லை. அவர் இளைஞனாய் இருந்தபோதே பொது மக்களின் எண்ணம் அவருக்கு எதிராக மாறியது. அவரது நண்பர்கள் அவரை விட்டு ஓடினார்கள். இரு கல்வர் நடுவில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் இறந்த பின் இரவல் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். 20 நூற்றாண்டுகள் உருண்டோடி விட்டன. இன்றும் அவர் முன்னேற்ற பாதையின் தலைவராக இருக்கிறார். இவ்வுலகில் இந்த தனியொரு மனிதனின் வாழ்வு ஏற்படுத்திய பாதிப்பு போல் வெற்றியடைந்த எல்லா இராணுவமும் ஆண்ட அரசர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஏற்படுத்தவில்லை என்றால் அது மிகையாகாது. ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொது பணியை தொடங்குவதற்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் 30 ஆண்டுகள் அவருடைய தனிப்பட்ட வாழ்வு என்பது இன்று வரைக்கும் எப்படி அவர் இருந்தார் என்பது தெரியாது. அதுதான் பொறுமையோடு இருந்து இறைவனுடைய ஆட்சி என்ன என்பது அவரை முழுவதுமாக அவர் அறிந்து கொள்கின்றார். கடவுள் தன்மையில் இருந்தாலும் அவர் முழுவதுமாக தன்னையே இந்த மனிதருடைய வாழ்வுக்கு உட்படுத்தி கொண்டார் என்றால் எவ்வளவு ஒரு பொறுமை தாழ்ச்சி என்பது ஆண்டவரிடம் இருக்கிறது என்று பாருங்கள். இப்பொழுது வாசித்த அந்த கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா மிக அருமையானது. யாரோ ஒருத்தர், தெரியாத ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்கள் இன்று வரை கிடையவே கிடையாது. ஆனால் அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார். 20 நூற்றாண்டுகள் கடந்துவிட்ட பிறகும் ஆண்டவரை பற்றி நானும் நீங்களும் இந்த கோவிலிலே சேர்ந்திருக்கிறோம் என்றால் எவ்வளவு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை பாருங்கள். சிலுவை வழியே மார்க்கம் என்பது இன்று வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் அடையாளங்களின் பின்னால் செல்ல வேண்டாம். அடையாளங்களை தேடும் கிறிஸ்தவர்களாக, அடையாளங்களை கண்டும் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்வு உண்மையான அர்ப்பண வாழ்வு, பொறுமையோடு கூடிய வாழ்வாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இறைவனை நம்மால் காண முடியும். மன்றாடுவோம். Lord Jesus, may I always recognize your saving presence in my life and never forget your promises when I encounter trials and difficulties. இயேசுவே, என் வாழ்வில் துன்பத் துயரங்களை சந்திக்கும் போது உமது வாக்குறுதிகளை மறக்காமல் வாழ்வழிக்கும் உமது பிரசன்னத்தை உணர செய்தருளும். எல்லாம் வல்லவரே, எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுகிறோம், புகழுகின்றோம். இந்த காலையை கொடுத்து, இந்த நாளை கொடுத்தமைக்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையில் இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உள்ளத்தில் உள்ள அனைத்து தேவைகளையும், இல்லத்தில் உள்ள தேவைகளையும் உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக யாரெல்லாம் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நற்சுகத்தை தந்தருளும். நல்ல ஆயனாக நீர் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். நாங்கள் இந்த வாழ்க்கையிலே மற்றவர்களை தேடாமல் உம்மையே தேடக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உம்மை ஒருவருமே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்தருளும். அடையாளங்களை பின்பற்றும் கிறிஸ்தவர்களாக அல்லாமல் விசுவாசத்தை மையப்படுத்தும் கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருந்திட உமது அருளை எங்களுக்கு தந்தருளும். இறைவா, ஆமீன்.